Hello all. Today we are going to start Unit 5. So Unit 5 already have told you divided into two. One part is about string, another part is about file. So first we'll see about the files and we'll move on to the string in our next session. Right? Okay, before moving on to the file, we must know what is text file. Right? So text file, what are the things can be contained in the text file? It contains a character, it contains individual line, it contains a multiple line in addition to the printable characters, okay, non-printing new line character, okay, such things will be contained in the text file. ஓகேவா. ஸோ டெக்ஸ்ட் ஃபைல் அப்படின்றது ஒன்றும் இல்லை, நம்ம நோட் பேடில் டைப் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுதான் வந்து நம்ம சொல்கிறோம். ஓகேவா, நோட் பேடோ இந்த வேர்ட்ல எதில் நம்ம டைப் பண்ணுறது நம்மளுக்கு அது டெக்ஸ்ட் ஃபைல் தான். ஓகே, அதில் நம்ம எப்படி டைப் பண்ணணும், கேரக்டர் கொடுப்போம், இல்லைன்னா சிங்கிள் லைன் கொடுப்போம், இல்லை மல்டிபிள் லைன் கொடுப்போம், இல்லைன்னா நியூ லைன் வர்றதுக்கு வந்து \n கொடுப்போம். ஓகேவா, இந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து கொடுக்கறது தான் வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட் ஃபைல் சொல்லுவோம். அண்ட் வில் பி சேவிங் இட் அஸ் தி name.txt அப்படின்னு வந்து நோட் பேடில் பண்ணியிருந்தோன்னா நம்ம சேவ் பண்ணுவோம். ஓகே, டெக்ஸ்ட் ஃபைலை. ஸோ டெக்ஸ்ட் ஃபைல் மாதிரி பைனரி ஃபைல் இருக்குது. ஓகேவா, பைனரி ஃபைல் contains various types of data such as numerical value and or therefore not structured as the line of text. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து டெக்ஸ்ட் ஃபைலுக்கும் பைனரி ஃபைலுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட் ஃபைல் பைனரி ஃபைல் இருக்குது. வாட் ஆர் தி ஆப்ரேஷன்ஸ் கேன் பி பர்ஃபார்ம்ட் இன் தி டெக்ஸ்ட் ஃபைல் பைனரி ஃபைல்னு பார்த்தோன்னா, ஃபைலை ஓப்பன் பண்ணலாம். கரெக்டாக நம்ம டைப் பண்ணி சேவ் பண்ணி க்ளோஸ் பண்ணியாச்சு. தென் ஓப்பன் பண்ணலாம், ஓப்பனிங் தி டெக்ஸ்ட் ஃபைல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணோன்னு என்ன பண்ணலாம், அதில் இருக்கிற கண்டென்ட்டை ரீட் பண்ணலாம். அப்போ ரீடிங் தி டெக்ஸ்ட் ஃபைல் வந்து செகண்ட் டாப்பிக்காக பார்ப்போம் நம்ம இதில். ஓகேவா, ஸோ இதில் வந்து இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது டெக்ஸ்ட் ஃபைல்னால் என்னென்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு சேவ் பண்ணிட்டோம் டைப் பண்ணி, அதை how we are going to open it. ஓகே, ஓப்பன் பண்ணதில் how we are going to read it, reading a text file. ஓகேவா, ஸோ அது எப்படி நம்ம ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணுறதில்ல, த்ரூ ப்ரோக்ராம் எப்படி நம்ம ஃபைலை ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணுறதில்ல. இப்போ பைத்தானில் வந்து அவுட் சைடில் நம்ம டெக்ஸ்ட் ஃபைல் க்ரியேட் பண்ணி க்ளோஸ் பண்ணதை how we are going to open it. ஓகே, அதில் எப்படி நம்ம ரீட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ரைட்னா மாடிஃபிகேஷன் ஆஃப் கண்டென்ட், அதில் இருக்க கண்டென்ட்டை நம்ம எப்படி மாடிஃபை பண்ணுறது. இந்த 3 மெயின் டாபிக் தான் வந்து நம்ம டெக்ஸ்ட் ஃபைல் அண்டர் வந்து பார்ப்போம். இட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் we are also having a lab exercise in the concept of the file. Right? Okay. So okay, we'll first start with the opening text file. So fundamental operations of all types of files includes opening a file, reading a file, writing a file, close பண்ணும். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுவோம், ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இருக்க ரீட் பண்ணுவோம், ரீட் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் வந்து மாடிஃபிகேஷன் மாதிரி ரைட் பண்ணுவோம். அட் லாஸ்ட் வந்து வில் க்ளோஸ் அ ஃபைல். ஸோ ஃபர்ஸ்ட் we are going to see opening a text file. ஸோ இதுலேயே வந்து ஓப்பனிங் ஃபார் ரீடிங் பார்ப்போம், ஓப்பனிங் ஃபார் ரைட்டிங் பார்ப்போம். சரியா, ஸோ ஆல் ஃபைல் மஸ்ட் பி ஓப்பன்ட் பிஃபோர் தே கேன் ரீட் ஃப்ரம் ஆர் ரிட்டன் இன். ஓகேவா, ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஃபஸ்ட்டு we have to open the file first of all. In Python, when a file is opened, a file object is created that provides methods for accessing the file. Okay. Okay, opening the syntax பார்ப்போம். How to open a file அப்படின்னா input file equal to open off. ஏதோ ஃபைல் ஓப்பன் பண்ணணும்னா open off ஃபைலோட நேம் .txt. இங்கே நம்ம என்ன ஆப்ரேஷன் பண்ணுறோம், ரீட் ஆப்ரேஷன் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து ஆர்ன்றது வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ரைட் ஆப்ரேஷன் பண்ணோம்னா இந்த இடத்துல வந்து டபிள்யூன்றது வந்து வரும். தி ஃபர்ஸ்ட் ஆர்கியூமெண்ட் இஸ் தி ஃபைல் நேம்டு டு பி ஓப்பன்ட் my file.txt. The second argument r indicates that the file is to be opened for reading. Okay, ரெண்டு ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கோம் ஓப்பன் என்ற ஃபங்க்ஷனில். ஒன்று வந்து நேம் ஆஃப் தி ஃபைல், another one is the operations to be performed. Okay, if the file is successfully opened, a file object is created assigned to the provided identifier. Identifier is the name இல்லையா, நம்ம என்ன நேம் கொடுக்குறோமோ அது ஐடென்டிஃபையர்னு சொல்லுவோம். ஸோ இன்புட் ஃபைலில் வந்து அசைன் ஆகிடும். When opening a file for reading, there are few reasons why IO error may occur. இப்போ நம்ம இங்கே வந்து myfile.txt கொடுக்குறோம், இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து நேம் எரர் அக்கர் ஆகுதுன்னு, IO எரர் அக்கர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் செஷனில் வந்து IO எரர் பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். ஓகே, நேம் வந்து நம்ம ப்ரோக்ராம் நேமும் நம்ம கால் பண்ணுற நேமும் வந்து டிஃபராக இருந்துச்சுன்னா IO எரர் வந்து அக்கர் ஆகும், ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர் அக்கர் ஆகுன்றதை நான் சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ அதை தான் இப்போ பார்க்கலாம்.
First, if the name file does not exist, then the program will terminate with no such file or directory. So open test file.txt r கொடுத்தாச்சு. ஸோ நம்மளுக்கு IO error என்ன வருது, அந்த மாதிரி ஒரு ஃபைலே இல்லை அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ அதனால் we have to make sure whether we have given the correct name or not. Okay, this error can also occur if the file name is not found in the location. ஸோ இந்த மாதிரி அதர் பிளேஸில் எப்போ அக்கர் ஆகும்னா, நாம் கொடுத்த லொக்கேஷனில் இல்லை அப்படின்றது இருந்தாலும் வந்து நம்மளுக்கு வந்து அக்கர் ஆகும். லொக்கேஷன் இன் த சென்ஸ் பாத். ஓகே, ஸோ when a file is opened, it is the first searched for in the same folder directly the program resides in. ஸோ இப்போ நான் ப்ரோக்ராமை சேவ் பண்ணியிருக்கிறேன் இல்லையா, பைத்தான் ப்ரோக்ராம் வந்து நான் ஒரு ஃபோல்டரில் சேவ் பண்ணியிருக்கேன். அதே ஃபோல்டர்லேயே நான் என்னோட டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் டிஎக்ஸ்டி நோட் பேடில் நம்ம டைப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம சேவ் பண்ணியிருந்தோன்னா அது வந்து எரர் டிஸ்பிளே ஆகாது. இஃப் சப்போஸ் அந்த நான் பைத்தான் ப்ரோக்ராம் சேவ் பண்ண அதே ஃபோல்டரில் இந்த டிஎக்ஸ்டி ஃபைல் இல்லை அப்படின்னா இட் வில் சர்ச் ஃபார் இட் அண்ட் டிஸ்பிளே தி நோ சச் ஃபைல் ஆர் டைரக்ட்லி. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன கொடுக்கணும், பாத் கொடுக்கணும். ஓகே, டெக்ஸ்ட் ஃபைல் எந்த இடத்துல இருக்குன்றதுக்கு பாத் வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகேவா, கொடுத்துருக்காங்க பாருங்கள், டேட்டாவில் myfile.txt இருக்கு அப்படின்றது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ in this case the file is searched for subdirectory called the data of the directory in which the program is contained. அப்படின்னு பார்த்துட்டு லொக்கேஷன் வந்து ஓகேவா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி லொக்கேஷன் வந்து நம்ம ரிலேட்டிவ் லொக்கேஷன் சொல்லுவோம். ஓகேவா, வெறும் நம்ம ஃபோல்டர் தான் கொடுத்துருவோம், ஃபுல் பார்த்து கொடுக்குறோம் இல்லையா. ஸோ இந்த கோலனில், இந்த சி கோலனில், இந்த ஃபோல்டரில், அந்த ஃபோல்டரில் இருக்குது, அது வந்து நம்ம அப்சல்யூட் பாத்துன்னு சொல்லுவோம். புரியுதா? ரிலேட்டிவ் பாத்துன்றது ஃபோல்டர் நேமு, ப்ரோக்ராம் நேம் மட்டும் கொடுக்கறது. இட்ஸ் ஐ மீன் இது வந்து அப்சல்யூட் பாத்து, இது வந்து ரிலேட்டிவ் பாத். ஓகே, அப்சல்யூட் பாத்தில் வந்து ஃபுல் பாத் வந்து இருக்கும், ஆனால் ரிலேட்டிவ்ல வந்து வாட் இஸ் வாட்ன்றது மட்டும் தான் வந்து இருக்கும். சரியா? ஸோ ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோன்னா இன்புட் ஃபைல் டாட் க்ளோஸ்ன்னு கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து நம்ம ஓப்பன் பண்ண ஃபைல் வந்து க்ளோஸ் ஆகிடும். இங்கே நம்ம ரீடுக்கு தான் ஓப்பன் பண்ணோம், அதனால எந்த மாடிஃபிகேஷனும் பண்ணலை. ஏன்னா இங்கே ஆர் ஆப்ரேஷன் தான் ஆர்குமெண்ட்டில் பாஸ் பண்ணியிருக்கிறோம். சரியா? நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள். ஸோ இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் எழுதணும். ஸோ நான் என்னோட நோட் பேடில் வந்து லைன் 1, லைன் 2, லைன் 3ன்னு டைப் பண்ணிட்டேன். சேவ் பண்ணது வந்து data.txt சேவ் பண்ணிட்டேன். ஓகேவா, டிஎக்ஸ்டின்னு தான் சேவ் பண்ணணும், பைத்தான்னு சேவ் பண்ணக்கூடாது. ஓகேவா, பைத்தான் நம்ம சாஃப்ட்வேர் உள்ள பண்ணுற ப்ரோக்ராம் தான் பைத்தான். இது வந்து அவுட் சைடில் ஒரு நோட் பேடில் டைப் பண்ணதை வந்து நான் பைத்தான் ப்ரோக்ராமில் ஓப்பன் பண்ணுறேன். ஓகேவா, யூசிங் பைத்தான் ப்ரோக்ராம் நான் ஓப்பனிங் தி ஃபைல் விச் இஸ் ஸ்டோர்ட் எக்ஸ்டர்னலி. ஓகே, ஸோ அதனால் இங்கே டிஎக்ஸ்டி ஃபைலை சேவ் பண்ணியாச்சு. ஃபைல் நேம் இன்புட் என்டர் தி ஃபைல் நேம் கேட்குறோம். ஸோ இங்கே நான் ஃபைல் நேம் வந்து என்ட்ரு பண்ணிடுவேன். என்ட்ரு பண்ணோன்னே அது இங்கே வந்துடும், இங்கே இருக்கிறது இங்கே அசைன் ஆகிடும். ஓகேவா, இந்த ஃபைல் நேம் இங்கே. ஸோ அதுக்கப்புறம் அது ஓப்பன் ஆகும். ஓகே, ரன் தி ப்ரோக்ராம் ட்வைஸ். தி ஃபர்ஸ்ட் டைம் என்டர் தி ஃபைல் நேம் garbage.txt, செகண்ட் டைம் என்டர் தி கரெக்ட் ஃபைல் நேம் data.txt and observe the result சொல்கிறாங்க. ஸோ garbage.txt கொடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன எரர் வரும், நேம் எரர் வரும், சார் IO எரர் வரும். ஏன், ஏன்னா நம்ம சேவ் பண்ணது வந்து சேவ் பண்ணது வந்து என்னன்னு சேவ் பண்ணிருக்கோம், data.txtன்னு சேவ் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம இங்கே மீன் கொடுத்தது வந்து கார்பேஜ். அதனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து IO எரர் வரும், செகண்ட் டைம் வந்து data.txt கொடுத்தோன்னே ஓப்பன் ஆகிடும் நம்மளோட ஃபைல். ஓப்பன் ஆன ஃபைலில் என்ன இருக்கும், லைன் 1, லைன் 2, லைன் 3ன்னு வந்து டிஸ்பிளே ஆகிருக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு ஓப்பனிங் ஃபார் ரைட்டிங். டு ஓப்பன் அ ஃபைல் ஃபார் ரைட்டிங் தி ஓப்பன் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்டு. ஓகே, அங்கே நம்ம வந்து அங்கேயும் அதை பார்த்தோம். ஓகே, ஓப்பன் ஃபங்க்ஷன் ரீடுக்கு யூஸ் பண்ணோம், இங்கே ஓப்பன் ஃபங்க்ஷன். பட் என்ன ஆர்கியூமெண்ட் சேஞ்ச் ஆகுது, டபிள்யூன்ற ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து இங்கே நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ ஓப்பன் பண்ணதை க்ளோஸ் பண்ணணும்னா அவுட்புட் ஃபைல் டாட் க்ளோஸ்ன்றது கொடுத்தா நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிடும். ஸோ when opening file for writing there is not much chance for the IO error occurring. The provide file name does not need to exist since it is being created. Thus the only error that may occur ன்னு பார்த்தோன்னா ஃபைல் சிஸ்டம் இஸ் ஃபுல் அப்படின்றது தான் வந்து நம்மளுக்கு இங்கே எரர் அக்கர் ஆக சான்சஸ் இருக்குது. சரியா? ஸோ இங்கே அகெயின் பார்க்குறாங்க, அதே தான் டேட்டா டாட் அந்த டெக்ஸ்ட் கொடுத்தோன்னே அதே தான் இங்கே. ஸோ அதை ஓப்பன் பண்ணுறாங்க, அட்லாஸ்ட் ஓப்பன் பண்ணி முடிச்சோடனே க்ளோஸ்ன்றது இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதுதான் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ரீடிங் அ டெக்ஸ்ட் ஃபைல். ஸோ ஓப்பன் பண்ணதில் இது வரைக்கும் நம்ம ஓப்பனிங் தான் பார்த்தோம் இல்லையா, ஓப்பனிங் தி ரீட் ஃபைல், ஓப்பனிங் தி ரைட்டிங் ஃபைல் தான் பார்த்தோம். இப்போது அந்த ரீடிங் தி டெக்ஸ்ட் ஃபைல் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம், அதுமாதிரி மாடிஃபைங் தி டெக்ஸ்ட் ஃபைல் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ரீட் லைன் மெத்தட் ரிட்டர்ன்ஸ் a string that next line of the text file including the end of line character. When the end of line file is reached, it returns as the empty string.
ஸோ இது ஒன்றும் இல்லை, ரீட் லைன்றது நெக்ஸ்ட் லைன் அதுதான் நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் லைன் போடணும்னா \n தான் போடுவோம் இல்லையா, அதுதான். ஸோ எண்ட் ஆஃப் லைன் வந்துச்சுன்னா அது எம்டி ஸ்ட்ரிங்கு நம்மளுக்கு சொல்லிடுவாங்க. ஓகே, இதான் என்னோட டெக்ஸ்ட் ஃபைல். நான் நோட் பேடில் நான் சேவ் பண்ணது line 1 line 2 line 3 நெக்ஸ்ட் லைன்றதுனால \n கொடுத்துருக்குறோம். சரியா, இங்கே நான் ரன் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இன்புட் ஃபைல் ஓப்பன் பண்ண சொல்கிறேன். myfile.txt அது என்ன பண்ண போகிறேன், ரீட் பண்ண போகிறேன். ஓகேவா, நெக்ஸ்ட் லைன் எம்டி ஸ்ட்ரிங் லாஸ்ட் இருந்துச்சுன்னா எம்டி ஸ்ட்ரிங் சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் செக் பண்ணக்குள்ள ஓகே, இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் இருக்கிற ரீட் பண்ணி அது எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ண போகிறோம் ஸ்க்ரீனில். ஆல்ரெடி நான் சேவ் பண்ண இல்லையா டெக்ஸ்ட் ஃபைலில், அதில் இருக்க கண்டென்ட் எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறேன், பைத்தானோட அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ அதாவது என்ன, அது ஒரு லைனாக தான் செக் பண்ணணும். லாஸ்ட்டு எம்டி லைன் வந்துருச்சுன்னா ஸ்ட்ரிங் இல்லைன்றது மீன் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு லைன் ரீட் இன்புட் லைன் டாட் ரீட் லைன், ஒரு லைனாக ரீட் பண்ணுறதுக்கு we are using read line function here. புரியுதா, while லைன் வந்து எம்டியாக இருந்துச்சுன்னா print line. ஓகே, ஒரு லைன் இஸ் நாட் ஈக்குவல் டு எம்டினா print லைன், எம்டியாக இருந்துச்சுன்னா க்ளோஸ் ஆகிடும் நம்மளுக்கு. ஓகேவா, நாட் ஈக்குவல் டு எம்டினா நெக்ஸ்ட் லைன் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ நெக்ஸ்ட் லைன் வந்து ரீட் பண்ணுறோம், நெக்ஸ்ட் லைன் ரீட் பண்ணி பிரிண்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். லைன் வந்து எம்டி ஆகிடுச்சுன்னா ஐ மீன் எதுவுமே இல்லை, நெக்ஸ்ட் லைனில் எதுவுமே இல்லை அப்படின்னா ஃபைல் வந்து க்ளோஸ் ஆகிடும். சரியா, then it is also possible to read the line of the file by using the following statement. Input file open. ஓகேவா, இங்கே மேலே பார்த்தோம் இல்லையா, ஸோ இதுதான். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்கிறாங்க. Next, using a for statement, all lines of the file will be read only one by one. இங்கே ஒரு லைனாக தான் வந்து ரீட் ஆகும். நெக்ஸ்ட் லைன்னா செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேவா, while using a while loop, our lines can be read until a given value is found. while யூஸ் பண்ணிக்கிறனால given value found ஆகிற வரைக்குமே வந்து நம்ம சம்டைம்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இங்கே எம்டி ஸ்ட்ரிங் வரைக்கும் செக் பண்ண சொல்கிறாங்க. இல்லை இங்கே வந்து லைன் 2 வரைக்கும் வர வரைக்கும்னா அப்போ நம்ம லைன் 2 வர வரைக்கும் தான் வந்து நம்மளுக்கு வரும். ஓகே, அந்த மாதிரி இங்கே என்ன கண்டிஷன்ஸ் நம்ம கொடுக்குறோமோ until that வந்து நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா, இதோட எக்ஸாம்பிள் அதே NF ஃபார் லூப் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேன் ஆல்சோ ரைட் திஸ் ஆல்சோ. ஓகே, நெக்ஸ்ட்டு ரைட்டிங் அ டெக்ஸ்ட் ஃபைல். ஸோ இப்போ மேலே நம்ம ரீட் பண்ணோம் இல்லையா, இப்போ வந்து ரைட் பண்ணுறது பார்ப்போம். ஸோ myfile.txt இதுதான் கொடுத்துருக்குறோம் கண்டென்ட்டு எம்டி ஸ்ட்ரிங். ஓகே, ஐ மீன் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணோம், நெக்ஸ்ட் வந்து இன்புட் ஃபைல் வந்து ரீட் பண்ணோம், நெக்ஸ்ட் அவுட்புட் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணுறது வந்து ரைட்டுக்கு. அதனால அதில் இருக்க கண்டென்ட்டை காப்பி பண்ணியாச்சு. ஓகேவா, அனதர் நோட் பேடுக்கு வந்து காப்பி பண்ணுற மாதிரி இங்கே கொடுத்துருக்குறோம். ஓகே, ஸோ அப்போது லைன் ஈக்குவல் டு input underscore file dot read line, while line is not equal to empty stringனா அது வந்து பிரிண்ட் ஆகிட்டே இருக்கணும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஹியர், இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது வந்து ஒரு ஃபைலில் வந்து myfile.txtல சம் லைன்ஸ் கொடுத்துருக்கணும் இல்லையா. இங்கே நம்ம ரைட் பண்ணுறோம். ரைட் எப்படி பண்ணுறோம், இதில் இருக்க கண்டென்ட்டை அனதர் நோட் பேடுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க, ரைட் பண்ணுறாங்க. ஓகே, அதனால ஃபைல் நேம் என்னன்னு சேஞ்ச் பண்ணுறாங்க, அண்டர்ஸ்கோர் காப்பின்னு சேஞ்ச் பண்ணிட்டாங்க பேர். அப்போ நம்ம அவுட்புட் என்னவா வருது, myfile_copy.txt இருக்க அவுட்புட் தான் வருது. இதுதான் நம்மளுக்கு வந்து ரைட். ஓகே, அந்த கண்டென்ட் அப்படியே ஷிஃப்ட் பண்ணி அனதர் பிளேஸில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இல்லை நம்ம இதில் இருக்க கண்டென்ட்டே மாடிஃபை பண்ணணுன்னாலும் பண்ணலாம், பட் அதுக்கு வந்து வேறு செட் ஆஃப் ப்ரோக்ராம் கோடிங் வரும். ஸோ இங்கே தே ஹவ் கிவன் ஒரு ஃபைலில் இருக்க கண்டென்ட்டை we are shifting to the new file which we have created here. ஓகே, ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இதை ரைட்டிங் டு அ டெக்ஸ்ட் ஃபைல். This code copied the content of the input file myfile.txt வந்து myfile_copy text transfer பண்ணிட்டாங்க. In contrast to print, when writing to the screen, the write method does not add a new line character to the output string. New line character will be output only if the part of the string be written. Okay, so in this case, each line read contains the new line na, next line na. Finally, when writing to a file, data is first placed in the area of the memory called the buffer. Write பண்ணக்குள்ள bufferல temporary bufferல வந்து இருக்கும். Only when the buffer became full na is the data actually written to the file அப்படின்றது mean. சரியா, since the last line written may not completely fill the buffer, the last line words for the data may not be written. Once everything has been completed, we have to close it. Okay va, so close பண்றதுக்கு output file dot close என்ன பண்ணணும், input file dot close பண்ணக்கூடாது. என்ன பண்ணிட்டோம், நம்ம content வந்து we have moved to a new file இல்லையா, அதனால output file.
எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இன்புட் அண்டர்ஸ்கோர் ஃபைல் ஈக்குவல் டு மை ஃபைலில் இருக்கிற கண்டென்ட்டை அவுட்புட் ஃபைல் ரைட் பண்ணுறோம், வேற ஒரு ஃபைலுக்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சு. ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அதில் இருக்கிறத வந்து நம்ம ஒரு லைனாக ரீட் பண்ணி ஷிஃப்ட் பண்ணணும் இல்லையா, அதனால ரீட் லைன் பண்ணியிருக்காங்க. ரீட் லைன் எதில் பண்ணுறாங்க, இன்புட் ஃபைல். இதுலேருந்து ஒரு லைனாக ரீட் பண்ணி இதில் நம்ம ஷிஃப்ட் பண்ணியாச்சு. ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், அவுட்புட் ஃபைல் ரைட் பண்ணுறோம். ஓகேவா, ரைட் ஆஃப் லைன் வந்து பண்ணுறோம் அவுட்புட் ஃபைலில். ஸோ ஒன்ஸ் everything has been completed, we are closing the file. Okay, so with this we are completing file session. Okay, next we'll move on to the string section in the next session. So highlight பண்ணியிருக்கிறத மட்டும் எழுதுங்க. தென் எக்ஸாம்பிள் வந்து நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்து நீட்டாக வந்து எக்ஸாம்பிள்னு போட்டு have to write it. Okay, so any doubt please kindly ask me. சரியா, thank you.